இன்னைக்கு பிக் பாஸ்ல நாமினேஷன்ல ஒன்லி 5 பேர் தாங்க வந்து நாமினேஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் அதாவது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் வந்து கரை கட்டி தூக்குவாங்கல்ல, அந்த மாரி பண்ணிட்டாங்க இந்த தடவ. ஸோ யார் யார் வந்திருக்காங்கன்னா, கானா வினோத், அரோரா, கம்ருதீன், பார்வதி அண்ட் கலை. இவங்க 5 பேர் தான் இந்த தடவ. ஸோ ரொம்ப டஃப்பா இருக்க போகுது. கார்த்தாலேருந்தே ஓட்டு வந்து அதாவது எங்க ஊர் கார்த்தாலேருந்தே ஓட்டு மாறிக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலா கானா வினோத் வந்து அசைக்க முடியாம அவர் தான் நம்பர் 1ல இருக்காரு. இப்பத்திக்கு நிலவர பிரகாரம் அரோரா 2வது பிளேஸ்லயும், 3வது பிளேஸ் கமருதீன்லயும், 4வது பார்வதியும், 5வது லீஸ்ட் ஓட்ல கலையரசனும் இருக்காங்க. இந்த தடவை கலையரசன் போறதுக்கு தான் அவர் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். இல்லாட்டினா கலையரசனை தூக்கிறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்கு. ஆக்சுவலா பார்வதி வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 2nd பிளேஸ்ல இருந்தாங்க. 3rd பிளேஸ்ல அரோரா, கமருதீன் இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்வதி 3rd பிளேஸ் வந்தாங்க. அரோரா 2nd பிளேஸ் வந்தாங்க. இப்போ வந்துட்டு டோட்டலா மாறிடுச்சு. கானா வினோத் 1st பிளேஸ்லயும், அரோரா 2nd பிளேஸ்லயும், கமருதீன் 3rd பிளேஸ்லயும், பார்வதி 4th பிளேஸ்லயும், கலையரசன் 5th பிளேஸ்லயும் இருக்காங்க. இது மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ நீங்க திருப்பியும் போய் அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஓட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. கலையரசனும் கானா வினோத்தும் மட்டும் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மட்டும் ஒரு மாதிரி ஸ்டாக்னண்ட்டா அப்படியே இருக்கு. அவங்க வந்து அவங்களோட ஒயிட் வந்து பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இவருக்கு ஏறவே இல்ல. ஒரு மாரி 8,000லயே நிக்குது. பார்ப்போம் யார் இந்த தடவை எவிக்ட் ஆக போறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கும் ஃபுல் ஷோவும் வந்து பார்வதி தான் வந்துட்டு ஃபுல்லாவே டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறையா கனிக்கும் பார்வதிக்கும் நிறையா பிரச்சனைகள் வந்தது. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அதாவது பேசினாங்களா பேசலான்னு தெரில. அத்தனை பேருமே கமருதீன் அண்ட் பார்வதி. பார்வதிக்கு வந்து ஆல்மோஸ்ட் 7 ஓட்டு, கமருதீனுக்கு 10 ஓட்டு, வினோத்துக்கு வந்து 5 ஓட்டு, கலை அண்டு அரோராவுக்கு 3 ஓட்ஸ் வந்தது. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு நிலவர பிரகாரம் என்ன மாறப்போகுது, இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான். எனக்கு தெரிஞ்சு வந்து சோஃபார் சுத்தமாகவே பர்ஃபார்ம் பண்ணாதது வந்து அரோரா தான். ஆல்ரெடி அவங்க வந்துட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு போகணும் அப்படிங்கிறதுலேயே அவங்க வந்து கொஞ்சம் முனைப்பாக இருக்காங்க அரோரா. ஏன்னா எனக்கு வந்து சாப்பிடணும், எனக்கு நல்லா, எனக்கு இங்கே சாப்பாடே சரியாக கிடைக்க மாட்டேங்குது, நான் எலிமினேட் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி அவங்க வெளியில் போகிறாங்களா இல்லை மக்கள் அவங்கள இருக்க வைக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. எனக்கு அவங்க ஒன்றும் ஷோக்கு அவ்வளோவா வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி தெரியல. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.